வணக்கம் சார், உதயகுமார் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். இங்கே பார்த்தீங்கன்னா மினி லிஃப்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு வந்திருக்கோம். மோட்டார் மேனுஃபேக்சரிங் A to Z. இங்கே பார்த்தீங்கன்னா மினி லிஃப்ட் தான் இருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம மினி லிஃப்ட் ஓன் மேனுஃபேக்சரிங் தான். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கட்டிங்லேருந்து எல்லாமே வெல்டிங் எல்லாமே A to Z இங்கே ஓனாக பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். பில்டிங் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் வந்து சின்னதாக இருக்கும், ஒரு சில இன்டர்னல் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி சொன்னீங்க, இன்ஃபார்ம் பண்ணாக்கா வேறு இன்டர்னல் அதிகமாக இருக்குன்னு சொன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் அவைலபிள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ் மிஷின் வந்து அவைலபிள் இருக்கும். நீங்கள் எப்போ கார்டினேட் பண்ணாலும் ஒரு 2 ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ் எப்போ இது பண்ணாலும் உங்களுக்கு அவைலபிளாகவே இருக்கும். நீங்கள் எப்போ இது பண்ணாலும் புக்கிங் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். புக் பண்ண சொன்னாலும் அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா புக் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா மேனுவல் கியர் தான். ஆர்டனிங் பண்ணி எல்லாமே ஓனாக மேனுஃபேக்சரிங் எல்லாமே டிசைன் போட்டு ஓனாக இது பண்ணி ஆர்டனிங் போய் யூஸ் பண்ணுற கியர் தான். ஃபால்ட் அவ்வளோ சீக்கிரம் வர வாய்ப்பு கிடையாது. மிஷினில் எந்த ஃபால்ட் வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு கால் அங்கேருந்து வேலை செய்கிற இடத்துல இருந்து ஒரே ஒரு வீடியோ கால் பண்ணால் போதும். ப்ராப்ளம் சொல்லிட்டு ஒரு நார்மல் கால் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ காலில் எதுவாக இருந்தாலும் அங்கேயே முடிச்சு கொடுத்துடலாம். 10 நிமிஷம் வேலை முடிச்சிடலாம். இப்போ கீர் எப்படி ஆர்டனிங் பண்ணி போடுறோமோ அதே மாதிரி தான் ரோப்பும் உஷா மார்டின் ரோப் தான். எல்லாமே வந்து பிராண்டட் தான் யூஸ் பண்ணுறது. பிரேக்கும் யூனிடெக் பிரேக் தான் யூஸ் பண்ணுறோம். பேனல் போர்டும் ஓன் டிசைன் பேனல் போர்டு தான். எந்த கம்ப்ளைண்ட் இங்கேருந்து மிஷின் அவங்க வெளியே போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கஸ்டமருக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். பார்த்துட்டு எடுத்துட்டிங்கன்னா மோட்டர்லேருந்து எல்லாமே இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் அனுப்பிச்சுட்றோம். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வர வாய்ப்பே கிடையாது. 1 டேல எல்லாமே உங்களுக்கு எதாக இருந்தாலும் ஏதாவது ஃபால்ட்டு சின்ன ஃபால்ட்டுனாலும் உங்களுக்கு அங்கே பண்ணி அங்கேயே 1 டே தான் டைம், அதுக்குள்ளே பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மெயினாக கம்ப்ளைண்ட் வராதுங்க. இங்கேருந்து மிஷின் போதுன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிஷினை கொடுக்கும்போது யோசிச்சு கொடுப்போம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா மோட்டார் வந்து லோடு கொடுத்து கம்மி லோடு கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் மிஷின் மாட்டவே மோட்டார் போகும். டெஸ்டிங் இல்லாமல் ஒரு மோட்டர் கூட ஒரு ஃபிட்டிங்க்கும் சரி இல்லை பெயிண்டிங்கும் சரி இங்கேருந்து வெளியே போகுது. இங்கே டெஸ்டிங் முடிஞ்சால் தான் வெளியே ஒரு கஸ்டமர் வந்தால் இதெல்லாம் கஸ்டமருக்கு எதில் செக் பண்ணி காட்டிட்டு உங்களுக்கு இது ஆனாலும் ஓகே தான், பணத்திற்கு ஓகேன்னு சொன்னாங்கன்னா தான் அதுக்கப்புறம் தான் கஸ்டமருக்கு வந்து மிஷின் சேல்ஸிங்கே ஆகுது. உங்களுக்கு லோன் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை டீலர்ஷிப் எடுக்கிறதா இருந்தாலும் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க, கோஆர்டினேட் பண்ணி பேசிக்கோங்க. புதுசாக இப்போ வாங்க வராங்கன்னா உங்களுக்கு மிஷின் மாட தெரியலனாலும் நம்ம உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை யூடியூப்ல வீடியோலாம் போட்டிருக்கோம், நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து கஸ்டமருக்கு சொல்லி கொடுத்துருவோம். இல்லைனா இங்கே அசம்பிளிங் பண்ணுறோம், நாங்களே அசம்பிளிங் பண்ணி தானே கொடுக்குறோம் கஸ்டமருக்கு. இங்கே அசம்பிளிங் பண்ணுறதை காட்டி அவங்களுக்கு ஒரு டைம் செக் பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கஸ்டமைஸ் ஆகலைன்னா மறுபடியும்